அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த மீனவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கு. இவர் வழக்கம் போல கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டாரு. அப்போ அவருடைய மனைவி வீட்டில் இருந்த 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு, நான் வங்கிக்கு போய் அடகு வைத்த நகையை மீட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாமியார்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. மாமியாரும் சரி, மருமக வங்கிக்கு நகையை தானே மீட்ட போறா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனால் போன பிறகு நீண்ட நேரமாகியும் அவங்க வீடு திரும்பவே இல்லை. ஏடா இது, இப்போ வங்கிக்கு தானே போயிருக்கா, நகையை மீட்டுட்டு உடனே வந்துடுவேன்னு சொன்னாலே போய் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. ஐயோ, 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வர போயிருக்கா, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைந்து அவங்கள பல இடங்களில் தேடி பார்த்துருக்காங்க. நேராக வங்கிக்கே போய் பார்த்துருக்காங்க. அங்கே வங்கிக்கு அவங்க வரலை அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அப்போ எங்கே போனாங்க, அந்த 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் பல இடங்களில் தேடி பார்த்துருக்காங்க. எங்கே தேடியும் அவங்க கிடைக்கல. இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தார் வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு புகாரும் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் பேரில் குளச்சல் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன அந்த மீனவருடைய மனைவியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மீனவருடைய மனைவியை பற்றி விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணையில் தான் போலீஸாருக்கு பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியே இருக்குது. போலீஸ் நடத்திய விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் வேலை பார்த்து வந்த கும்பகோணம் பகுதியை சேர்ந்த 28 வயது அந்த இளைஞருடன் 36 வயதான இந்த மீனுடைய மனைவிக்கு தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இதனால் அவங்க 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து தங்களுடைய காதலையும் வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த இளைஞருடனே அந்த பெண் செல்லணும் விரும்பியிருக்காங்க. அப்போ அந்த இளைஞர் நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த மனைவி அவரோட ஓடி போகும்போது வங்கியில் அடகு வச்சு அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் நகையை மீட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வங்கிக்குள்ள போய் நகையை மீட்டாமல் அந்த இளைஞனோட ஓடி போயிட்டாங்க. இது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு அந்த பெண் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் அந்த பெண்ணுடைய மொபைல் ஃபோன் நம்பர் மூலமாக அவங்கள ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அந்த இளைஞன் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்களே, அந்த இளைஞனுடைய செல்ஃபோன் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பேருடைய செல்ஃபோன் இன்னும் ஒரே இடத்துல இருந்திருக்கு, அதுவும் கும்பகோணத்தில். அந்த இளைஞனுடைய சொந்த ஊரில் இருந்திருக்கு. போலீஸார் உடனடியாக அங்கு சென்று அங்கே போய் பார்க்கும்போது அவங்க 2 பேர் இருக்கிறத கையங்கலமாக பிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்கள அப்படியே குளச்சல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டும் வராங்க. இந்த குடும்பத்தாருக்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. உடனடியாக குடும்பத்தாரும் அங்கு வராங்க. அங்கு அந்த பெண் நான் என் கணவனோட செல்ல மாட்டேன், நான் என் கள்ளக்காதலோட தான் செல்வேன் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக பிடிவாதம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மீனவர் காவல் நிலையத்துக்கு வரும்போது தன்னுடைய 3 குழந்தைகளையுமே அழைச்சிட்டு வந்திருந்தார். அந்த 3 குழந்தைகளும் போலீஸ் ஸ்டேஷனில் அம்மாவை பார்த்ததுமே ஓடி கட்டியை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிச்சு. அம்மா எங்கம்மா போனேன், உன்னை பார்க்க முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா, நீ எங்கம்மா போனேன், எங்களை விட்டுட்டு போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 குழந்தைகளும் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே அந்த பெண்ணுடைய மனசு மாறி இருக்கு. நம்முடைய குழந்தைகளை விடவா நமக்கு இந்த கள்ளக்காதலன் முக்கியம், நமக்கு குழந்தைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சார், நான் என் குழந்தைகளுக்காக என்னுடைய கணவனுடன் நான் செல்ல விரும்புகிறேன், நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு போலீஸார் புத்திமதி சொல்லி அறிவுரை சொல்லி நீ அந்த பெண்ணை கணவரோட அனுப்பியும் வச்சிருக்காரு. அதே போல் அந்த இளைஞனையும் எச்சரித்து நீ இந்த பக்கமே வரக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களில் நீ ஈடுபட்ட அந்த குடும்பத்தோட நீ பேசி அந்த பெண்ணோட நீ தொடர்பு வச்சிருக்க, பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏதாவது எங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா உன் மேலே நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரையும் எச்சரித்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.